விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைச்சத்து அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைச்சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தலைச்சத்து பற்றாக்குறை எதனால் ஏற்படுது, அந்த தலைச்சத்து பற்றாக்குறையை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும், யூரியாவை தவிர மற்ற உரங்கள் போட்டு எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும், இந்த தலைச்சத்து பற்றாக்குறை நம்ம பயிர்களில் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு நேராக வீடியோக்குள்ளே போகலாம். தலைச்சத்து அப்படின்னா என்ன? தலைச்சத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா 83% பார்த்திங்கன்னா நம்ம காற்றுலேயே இருக்குது. நைட்ரஜனோட கண்டென்ட் காற்றுல இருக்குது. ஓகேங்களா, ஆனால் அது பார்த்திங்கன்னா நம்மளால் பயன்படுத்த முடியாது. 83% பார்த்திங்கன்னா காற்றுல இருக்குது, ஆனால் அதை நம்மளால் பயிர்களுக்கு பயன்படுத்த வைக்க முடியாது. அது எந்த டைமில் பயனாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காற்றுல இருக்கிறதுனால 2 அணுக்களாக பார்த்திங்கன்னா அது பிரிஞ்சு இருக்கும். ஓகேங்களா, இந்த மழை பெய்யறப்ப பார்த்திங்கன்னா அதோடு சேர்ந்து வயல்களுக்கு வரும் பொழுது 1 ஏக்கர் நிலத்துக்கு சும்மா பார்த்திங்கன்னா 42 கிலோ தலைச்சத்து ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிறதா பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணியிருக்காங்க. இந்த மழை பெய்யறது, அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கண்டென்ட் இது எல்லாம் கணக்கு பண்ணி 42 கிலோ தலைச்சத்தாக பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை யூரியா நம்ம போடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருடம் மழை பெய்யறது மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம வயல்களுக்கு தலைச்சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா மண்ணில் போடுறோம் இல்லையா, அந்த மாட்டு சாணமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தலைச்சத்து கண்டென்ட்டில் தான் வருது அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, தலைச்சத்து எதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு நல்லாவே தெரியும். யூரியா போட்டால் டப்புன்னு பச்சை திரும்பிக்கும், யூரியா போட்டால் சீக்கிரம் வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் செடியோட புறசத்தையும் சரி நியூக்ளிய அமிலங்களும் சரி பச்சை உருவாகுவதற்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ செடியில் பார்த்திங்கன்னா புது டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இந்த எந்த படம் 7ஆம் அறிவில் பார்த்திங்கன்னா செல் டிவிஷன் ஆகிறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க படத்தில். ஓகேங்களா, அதே மாதிரியே செடியில் ஏற்படக்கூடிய செல் டிவிஷனாக இருக்கட்டும், மரபணுகள் உருவாகிறதாக இருக்கட்டும், செடியோட வளர்ச்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்ரஜனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா தலைச்சத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா தீவன வகை பயிர்கள் பார்த்திங்கன்னா தலைச்சத்தை தான் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சார்ந்திருக்கும். சப்போஸ் தலைச்சத்து இல்லை அப்படின்னா செடிகள் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்காது. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடக்காது, பயிர் முதிர்ச்சி ஏற்படுறது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வளர்ச்சி, ஒளிச்சேர்க்கை, சுவாசம், மகசூல், அந்த முதிர்ச்சி அடைகிறதெல்லாம் நைட்ரஜன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா உங்கள் செடிகளில் இருக்காது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னா இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான இதாக இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் கிளைசல் பார்த்திங்கன்னா தடை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தடை பண்ண ஒரு ரேஞ்சுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா உரக்கடைகள், எல்லா விற்பனையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு கிளைசலை விற்பனை செய்யக்கூடாது, எங்கேயாச்சும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, இல்லைனா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க, ஆனால் விவசாயிகளுக்கு கிளைஸில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஓகேவா, நைட்ரஜன் பார்த்திங்கன்னா காஃபி, தேயிலை, புகையிலை போன்ற பயிர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தணும், அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த நியூக்ளியஸ் அமிலங்கள் பார்த்திங்கன்னா தலைச்சத்தில் உள்ள வேதிப்பொருட்களை உள்ளாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஒன்று தாங்க, அந்த தலைச்சத்து அப்படின்னாவே ஒன்று தான், செடி வளர்ச்சிக்கு, ஒளிச்சேர்க்கைக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சுவாசம், இந்த மகசூல் பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைகிறதுக்கு, இதுமாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த தலைச்சத்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைச்சத்து பற்றாக்குறைங்கிறது பார்த்திங்கன்னா ஹை குவான்டிட்டி ஆஃப் மெக்னீசியம், குளோரைடு, பொட்டாசு, ஜிங்க் எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா அதிகப்படியான உரங்களை நம்ம வயல்களில் போடுறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இந்த உரங்கள் மெக்னீசியம் உரமாக இருக்கட்டும், குளோரைடு உரமாக இருக்கட்டும், பொட்டாஸ் உரமாக இருக்கட்டும், ஜிங்க் சல்ஃபேட்டாக இருக்கட்டும், இந்த உரங்கள் நம்ம வயல்களில் நம்ம அதிகமாக போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா தலைச்சத்து பற்றாக்குறை நீட்டாக ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ரூட் டேமேஜ் கூட பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ தலைச்சத்து பிரச்சனையால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த தலைச்சத்து இந்தந்த பயிர்கள் இப்படி தான் இருக்கும், இதை இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த தலைச்சத்து எது மாதிரியான வயல் நிலங்களில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான வடிகால் வசதி இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா மழை பெய்ஞ்சா தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அது மாதிரியான இடங்களில் அந்த தலைச்சத்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மானாவாரி நிலங்களில் கூட இது வரும், ஏன்னா அவங்க சரியான வாய்க்கால் வசதி இதெல்லாம் இல்லாத இருக்கும், அங்கேயும் தண்ணி தேங்கும், அதனால் வரும். நீங்கள் நல்ல வயலாக இருந்தாலும் சரி, மானாவாரி வயல்களாக இருந்தாலும் சரி, வாய்க்கால் போட்டு கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா வயலில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே போகிற மாதிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலைச்சத்து பற்றாக்குறை பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி. ஓகேங்களா,
ஓகே என்னால் வாய்ச்செல்லாம் போட முடியல, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தந்த பிரச்சனை, இந்த தலைச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெல் வயல்களில் எது மாதிரி ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தூர் கட்டாத போகிறது இருக்குது இல்லைங்களா, அந்த தூர் கட்டாத போகிறதோ செடிகள் வந்து நெல் பயிர்கள் வந்து பச்சை திரும்பாத இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைச்சத்து பற்றாக்குறை தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து ஜின்கியும் சொல்லியிருப்போம் ஓகேங்களா. அது மாதிரி உங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் இது மாதிரிலாம் ஆகாது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூரியா வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. இதை வந்து செடிகளில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செடியோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் பச்சை நிறமாக இருக்கும், பியூரான பச்சை இல்லாமல் வெள்ளை பச்சை மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பற்றாக்குறை தான் ஓகேவா. அதுவே கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மஞ்சள் கலரில் மாறிக்கிட்டே போகும், மஞ்சள் கலரில் மாறிக்கிட்டே போய் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த காஞ்சி போன இலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காஞ்சி போன இலைகள் மாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போய் இலை வந்து கீழே உதிர்ந்து போயிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய விஷயம் ஓகேவா. நெல் பயிர் வந்து பார்த்திங்கன்னா தூர் கட்டாது, வளர்ச்சி சரியாக இருக்காது, குன்றி இருக்கும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காய்கறி பயிர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறப்ப பிஞ்சுகள் வந்து வைக்காது ஓகேங்களா. அப்படி பூ பூத்து அந்த பிஞ்சுகள் வைக்காது, அப்படி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு கீழே கொட்டி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பற்றாக்குறையானது. இப்போ பூச்செடிகளாக இருந்துச்சு அப்படின்னா பூவே ஒழுங்காக பூக்காது, பூவோட வளர்ச்சி சரியாக இருக்காது, இல்லை அந்த பூ வைக்கிறது பிஞ்சு பூ வைக்கிறதெல்லாம் மக்காத போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே காய்கறி பயிர்களாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ தக்காளி, வெங்காயம் இது மாதிரி தக்காளி இது மாதிரியான பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த காய்களோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற. இப்போ வெண்டங்காவாக இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், தக்காளியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன் பற்றாக்குறையினால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வயல்களில் அதாவது பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வயல்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறதே தெரியாத இருக்கும். அண்டு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் விவசாயிகளுக்குள்ள. இது வந்து நைட்ரஜன் பற்றாக்குறையா, இல்லை மெக்னீசியம் பற்றாக்குறையா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மணி சத்து பற்றாக்குறையா, சாம்பல் சத்து பற்றாக்குறையா அப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதாக தான் இந்த ஒரு பிளேலிஸ்ட்டையும் நான் ஓப்பன் பண்ண போனால் பார்த்திங்கன்னா ஜிங்க் பற்றாக்குறை எப்படி சரி பண்ணுறதுன்னு போட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து பற்றாக்குறை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்து, அடுத்து சாம்பல் சத்து, இதுமாதிரி முக்கியமான ஒரு 4-5 சத்துக்களோட பற்றாக்குறையை வந்து எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதையும், எதனால் ஏற்படுது, அதை எப்படி சரி பண்ணுறது, அந்த பற்றாக்குறைகள் எப்படி ஏற்பட்டால் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஓகே, தலைச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு நம்ம வந்து யூரியா மூட்டையை அப்படியே தூக்கிட்டு போய் போட்ட முடியாது. அதிகமாக போட்டோம் அப்படின்னா புழு வரும்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20-20 கண்டென்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அமோனியம் சல்ஃபேட் கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனும் வந்து பார்த்திங்கன்னா மீடியமான லெவலில் தான் போகும். அப்படி போகிறப்ப பிரச்சனை கிடையாதுங்க. அதிகமாக நைட்ரஜன் போட்டிங்க அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு குறைபாடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீடியமான அளவில் நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை யூரியா போட்டிங்க அப்படின்னா அது வந்து மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான தலைச்சத்து வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் பிரச்சனை இருக்காது. இந்த வீடியோ மூலிமா தலைச்சத்து பிரச்சனைக்கு எதனால் ஏற்படுது, எது மாதிரி வயல்களில் ஏற்படுது, எந்த பயிர்களுக்கு எப்படியெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த தலைச்சத்தை எந்த டைமில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்கு ஒருக்கா அந்த கேப்பில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இதே வருட பயிராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 to 7 வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செடிக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு 10 கிராம் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா. தக்காளி செடியாக இருக்கட்டும், இந்த வெண்டை செடி, இது மாதிரி செடிகளுக்கு ஒரு 10 to 5 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு கொடுக்கலாம். அதாவது ஒரு கை இப்படி அள்ளி போட்டால் போதுமானது. அதை விட ரொம்ப அதிகமாக அள்ளி போடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 வாரங்களுக்கு ஒரு தடவை, 4 வாரங்களுக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இதுவே இப்போ தக்காளி, வெண்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படி அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வாரம் ஒரு தடவை போடலாம். நீங்கள் யூரியா தான் போடணும் அப்படின்னு சொல்லி இல்லை, அம்மோனியம் சல்ஃபேட்டும் போடலாம், 20-20 கூட போடலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் இந்த 20-20 போட்டோம் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிலேயே வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த வளர்ச்சி சீராக இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நைட்ரஜன் சத்து தேவையோ அதை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இதுவே தென்னை இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ கொடுத்தா போதும் நைட்ரஜன். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 பிட்டாவோ 4 பிட்டாவோ பிரித்து கொடுக்கலாம். 50 கிராம் 70 கிராம் அப்படின்னு சொல்லி 3 பிட்டாவோ 4 பிட்டாவோ பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா சீரான அளவில் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு போகும் ஓகேவா. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மறக்காம சேனலை